பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மத்திய அரசுக்கு இணையாக ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாட்கோ ஜியோ அமைப்பினர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு தேனி மாவட்ட ஆட்சியரகம் எதிரே கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, விரிவான விவரங்கள். தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியின் போது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில குறிப்பிட்டிருந்தாங்க. அதனை தமிழக அரசு உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்பது கோரி கடந்த சில ஆண்டுகளாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியா பார்த்தோம்னா இன்று ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தேனி மாவட்டம் முழுவதும் ஒரு போராட்டமாக அறிவித்து தற்போது நடத்திட்டு வர்றாங்க. இதன் காரணமா பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான அரசு அலுவலகங்களில் காலியான இருக்கையே காணப்படுகிறது. இது ஒரு புறம் இருந்த போதிலும் பார்த்தோம்னா மற்றொரு புறம் பள்ளிகள், அதாவது பள்ளிக்கு ஆசிரியர்கள் அதிக அளவு இந்த போராட்டத்தில் பங்கேற்றதன் காரணமாக பார்த்தோம்னா மாணவர்களின் கல்வித்திறன் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த போராட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும், மேலும் பார்த்தோம்னா டிஇடி தேர்வுகளில் இருந்து ஆசிரியருக்கு விலக்களித்து ஆசிரியர்களை பாதுகாக்க தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்து நடவடிக்கை எடுக்கணும். மேலும் பார்த்தோம்னா மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியமும் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதும், மேலும் பார்த்தோம்னா ஆசிரியர்களை பகுதி நேர ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மேலும் அரசு துறையில் உள்ள 30% காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த நடந்து வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஒரு 800க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றிருக்காங்க. இதன் காரணமா பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் உள்ள அரசு துறை அலுவலகங்கள், கல்வி நிலையங்கள் அனைத்துமே முடங்கும் சூழல் உருவாகி உள்ளது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.